சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தொப்பூரில் அரசு பேருந்தும் மணல் லாரியும் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், விபத்து எங்கு எப்போது நேரிட்டது? விபத்தில் சிக்கியவர்களின் தற்போதைய நிலை என்ன? சேலம் தருமபுரி மாவட்ட எல்லையான பகுதி அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய இடம். இந்த பகுதியில தான் இன்று விபத்து நடந்திருக்கு காயத்ரி. அதாவது திருப்பத்தூரிலிருந்து மேட்டூர் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்தானது மேச்சேரி பிரிவு சாலையை கடக்க முயன்ற போது சேலத்திலிருந்து தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருந்த மணல் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்த போது பேருந்து மீது மோதியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. முதற்கட்ட தகவலின்படி தற்போது வரைக்கும் இந்த விபத்தில் ஈடுபாடுகள் சிக்கியவர் மொத்தமாக 6 உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. காயமடைந்தவர்கள் உடனடியாக அரசு ஓமலூர் அரசு மருத்துவமனை மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணிகள்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட சம்பவ இடத்துக்கு காவல்துறையினர் வந்துட்டாங்க. 10க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகளும் வரவழைக்கப்பட்டிருக்குங்க. மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்டவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள் காவல்துறையினர். மோகன்ராஜ், மீட்பு பணியில எத்தனை பேர் ஈடுபட்டிருக்கிறாங்க? எந்தெந்த துறைகள் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்கு? அதாவது இது எல்லை பகுதி அப்படிங்கிறதுனால உடனடியாக மீட்பு பணியினர் சம்பவ இடத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் அங்கிருக்கும் பொதுமக்களோட உதவியோடு தான் தற்போது வரைக்கும் மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு. இது தவிர ஆம்புலன்ஸில் வந்திருக்கும் மருத்துவமனை ஊழியர்கள் மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வரவழைக்கிறதுக்காக தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தீயணைப்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணியில ஈடுபடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. மோகன்ராஜ், சம்பவ இடத்துல முதலுதவி செய்வதற்கு அதற்கு ஏற்றபடியான வாகனங்கள் எதுவும் வரவழைக்கப்பட்டிருக்கிறதா? மீட்கப்பட்டவர்களுக்கு மருத்துவமனையில் எது போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது? எந்தெந்த மருத்துவமனைகள் எல்லாம் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள்? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மீட்பு பணியில தற்பொழுது காவல்துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் வந்திருக்கும் மருத்துவமனை ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டதால் செல்லும் வழியிலேயே அவர்களுக்கு காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் முதல் கட்டமாக ஓமலூர் அரசு மருத்துவமனையிலும் மேல் சிகிச்சை தேவைப்படுபவர்கள் உடனடியாக சேலம் அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கும் பணிகள் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. இதனைத் தொடர்ந்து மீட்கப்படுபவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்படும் பணிகள் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இருந்து 6 உடல்கள் இதுவரைக்கும் மீட்கப்பட்டிருக்கு. இருவரில் மேலும் சிக்கி இருப்பவர்கள் எத்தனை பேர், அவர்களில் உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்ற குறித்த விவரங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும்.